இந்த தியானம் போன்ற சாதனங்களை திருமந்திரம், போகர் 7000 போன்ற நூல்கள் குறிப்பிடுகிறது. இந்த தியானம் என்ற ஒரு சாதனத்தை பதஞ்சலி என்ற முனிவர் வகைப்படுத்துகிறார். திருமந்திரம் அதை முறைப்படுத்துகிறது. திருமந்திரத்தின் அட்டாங்க யோகத்தின் கீழ் வருகிறது இந்த தியானம். இந்த அட்டாங்க யோகம் யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி போன்றவற்றை சொல்கிறது. இதை ஒரு பாடலாகவும் தருகிறது திருமந்திரம். இயம நியமமே எண்ணில்லா ஆதனம், நயமுற பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமுகு, தாரண, தியானம், சமாதி, அயமுற அட்டாங்கமாவது மாமே. யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் போன்றவற்றை பழகினால் சமாதி கூடும். தியானத்தின் முடிவு சமாதி. ஒரு மனிதன் தியானத்தில் வெற்றி அடைந்தால் அவன் சமாதி அடைவான்.